கல்யாணத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு எப்படி எல்லா வேலையும் முடியுமோன்னு பார்த்தேன். ஆமாம்மா முடியுமான்னு பார்த்தேன், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் பரவாயில்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். டேய், முக்கியமாக அவங்க தம்பி குடும்பத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாது. அவங்களும் நம்மள எப்போ சண்டை போட்டோமோ அப்போவே எல்லா உறவும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளே போய் சொன்னாலும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வசதி வந்துச்சுன்னா அதுங்க வயிற்றுச்சல் தான் படும். சொல்கிறது புரியுது இல்லை? அண்ணகிட்ட கூட சொல்ல வேணாமாம்மா? டேய், அப்பா அம்மா மாதிரி தான் இருக்கும் பிள்ளைங்களும், அதுக்கு மனசுலையும் விஷம் தான் இருக்கும். டே தம்பி, பெரியப்பா பெரியம்மா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் தங்கச்சிக்கு பட்டு புடவை, மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, சீர்வரிசை, முக்கியமாக ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு 20,000 பணம் வச்சுருக்கேன். இந்தாடா தம்பி. அண்ணா, நீ எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன்? டே, என் தங்கச்சிக்கு நான் பண்ணாமல் வேற யாரா பண்ணுவா? உங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்றதுக்காக அவன் என் தங்கச்சி இல்லைன்னு ஆகிடாது இல்லை, ரத்த சொந்தம்டா. அது எப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற முடியும்? அவ என் தங்கச்சி. இந்தா